இருக்கிறார்கள். சமூகம் முழுவதும் போற்றுகிறதா என்றால் நாம் அதை கண்காணிக்க முடியாது. சமூகத்தில் ஒரு இசையை நாம் போற்றுகிறோம் என்றால் இசையை ரசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த இசையை பற்றிய ஞானம் அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த இசை ஞானியின் அல்லது அந்த இசை கலைஞனின் போற்றும் கடினமான உழைப்பை போற்ற தெரிந்திருக்க வேண்டும் என்றால் இவனுக்கும் இசை தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல்தான் உழைப்பு என்பது எத்தகைய வகையில் இருந்தாலும் அதை போற்றுவது என்பது உழைப்பை ரசிப்பவனுக்குத்தான் தெரியும். அதனால் எல்லோரும் உழைப்பை போற்றுகிறார்கள் என்றால் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். உழைப்பாளர்கள் தான் அதிகம் இந்நாட்டில். உழைப்பு இல்லாமல் இருப்பவர்கள் ஐயா முதலிலேயே கூறினார்கள், அது ஒரு சதவீதம் இருக்கலாம். வேலை இல்லாதவர்களும் உழைப்பவர்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். ஏனென்றால் அவர்கள் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உழைப்பை மதிக்க வேண்டும் என்பது நம் உள்ளத்தில் இருந்து வருவது, அதை நாம் போற்றும் தன்மையில் இருக்கிறது. அதை எப்படியும் போற்றலாம். இனிதாக